வடகொரியாவில் மீண்டும் ஒருமுறை கிம் யாங் உன்னின் அதிகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2026 நாடாளுமன்ற தேர்தலில் 99.93% வாக்குகளை பெற்று கிம் யாங் உன் தலைமையிலான ஆளும் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் பேசப்படும் விஷயம் கிம் யாங் உன்னின் வெற்றி அல்ல, அவருக்கு எதிராக பதிவான அந்த 0.07% வாக்குகள் தான். 1957 ஆண்டுக்கு பிறகு, அதாவது சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரிய தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு எதிராக எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நாட்டில் வேட்பாளரின் பெயரை பேனாவால் அடித்து அல்லது அழித்து எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். இராணுவத்தின் கண்காணிப்பு மற்றும் கடுமையான சட்டங்களுக்கு மத்தியில் துணிச்சலாக கிம் யாங் உன்னின் வேட்பாளரை எதிர்த்த அந்த 0.07% மக்கள் யார் என்பதுதான் இப்போது இணையவாசிகளின் மில்லியன் கணக்கான கேள்வியாக உள்ளது. அந்த 0.07% மக்கள் இப்போது உயிருடன் இருக்கிறார்களா? சர்வாதிகாரத்தின் கோட்டையில் ஒரு சிறிய மாற்றம் தொடங்குகிறதா என சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் அனல் பறக்கின்றன. தங்கள் நாட்டை ஒரு ஜனநாயக நாடு போல உலகிற்கு காட்டிக்கொள்ள கிம் யாங் உன் நிர்வாகமே திட்டமிட்டு வெளியிட்ட தகவலா இது? அல்லது உண்மையாகவே மக்கள் கிம் யாங் உன்னிற்கு எதிராக திரும்புகிறார்களா? வடகொரியாவின் இந்த விசித்திர தேர்தல் முடிவுகள் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.